திருமாவளவன் இன்னும் கால் தூசியாக வர அண்ணாமலை. திருமாவளவன் ஆள் கிடையாது. அவனுடைய கட்சியில் அதாவது அந்த பாலிசியோடு இயங்குகிற ஒரு கட்சி. இப்படியா தறிக்கட்டத்தனமாக ஒருத்தன் பஸ்ஸில் 4 பேர் விழுகிறாங்க, தடையுமே கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப நமக்கே இந்த இந்த வேறு என்ன போலீஸ் செட்டப் மேலே எனக்கு ரொம்ப வருத்தங்க. என்னங்க ஒருத்தன் ஆடு மாடு அடித்து போட்ட மாதிரி ஒருத்தன் பஸ்ஸில் அடித்து போட்டு போகிறான், அதை இன்ன வரைக்கும் தேட முடியலைங்க. ஒரு ஹைகோர்ட்டும் டைரக்ஷன் கொடுத்துருச்சு, பஸ்ஸை ஏன்டா விட்டுருக்கீங்கிறாங்க. இன்னும் ஏன்டா அவனை டிரைவரை விட்டு வச்சுருக்கேன். நான் தான் சொல்லிட்டுருக்கேன், டிரைவர் இப்படி பார்த்து இப்போ பக்கத்தில் வண்டி வரையில் வேணால் இவன் கண்ணாடியில் பார்ப்பான், இல்லைன்னா கொஞ்சம் அப்படி பார்ப்பாங்க. அடிபட்டு கிடக்கா அவனை பார்த்துட்டு ஒரு டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறான், அவனையும் நம்ம இன்னும் விட்டு வச்சுருக்கோம். இப்படி ஒரு கட்சிக்கு தலைவன் இந்த மாதிரி ஒரு கட்சியை சத்தியமாக திருமாவும் சரி, இப்போ நமக்கு தெரிஞ்ச கட்சிக்காரங்க எக்ஸப்ட்டு இந்த டிவிக்கிறவங்களை தவிர சீமானே இப்படி நடத்த மாட்டாருன்னு வச்சுங்க. ஏங்க எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கு வச்சுருக்காங்க. ஒழுங்கு தவறி என்னங்க இது கூட்டம், இது என்னங்க கட்சியாங்க? அது காரி துப்பணுங்க இவனெல்லாம். இவனை கட்சின்னு ஒத்துக்கிட்டு பேசுகிறவனை பூரா நான் ஆரம்பத்துன்னு சொல்கிறேன், எதால் அடிக்கிறது? என்னங்க ஆள் மாவு பாருங்கங்க. பிள்ளையும் அம்மாவும் கொஞ்சம் வயசு பிள்ளையும் பசங்களும் வந்து நிற்கிறாங்க, கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் 7 மணி நேரம் நிற்க வச்சு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கல, ஒன்றுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. ஒரு 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 தெருவில் உனக்கு தான் தெரியும்ல, தெரு கொடுத்துருக்காங்கன்னு, ரோடு கொடுத்துருக்காங்கன்னு தெரியும்ல, அந்த ரோட்டில் எப்படி நிற்கணுங்கிற அந்த அறிவு கூட இல்லாமல் ஒரு தலைவன் இவனுக்கு வக்காலத்து வாங்குகிறான். ஒருத்தன் நின்னா போட்டால் இவர் பெரிய போலீஸ்காரர், அவன் போலீஸ்காரே கிடையாது, சஸ்பெண்ட் பண்ணி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சம்பவம் நடந்தது இல்லைங்க, இன்றைக்கோட 9 நாள் ஆச்சு. நீங்கள் நாளைக்கு ஒளிபரப்புனா 10வது நாள். 10 நாள் ஒருத்தன் சமஞ்ச பிள்ளை வீட்டுக்குள்ளே இந்த குறிச்சிக்குள்ளே உட்காந்துருக்குங்களா, அது மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்கான் வீட்டுக்குள்ளே. அவன் வாயை திறக்கல, எல்லோரும் வாயை திறக்கிறான் அவனுக்காக. அவர் பனையூரில் இருந்து பட்டினம்பாக்கம் போகிறாரு, அவங்க டீமோட ஆலோசிக்கிறாங்க. வெங்காயம் எவன் இருக்கான்? டீம் தான் எல்லாம் தலைமறைவாக இருக்கானே. எந்த வெங்காயம் வெளியே இருக்கான் யோசிச்சு பாருங்கள். புஷி அவன் ஏதோ கடல் கடியில் இருக்கானுங்கிறான், அவன் தலைமறைவா. ஏன்னா இதுதான் ரிஜெக்ட் ஆகிப்போச்சுல பெயிலு. இன்னொருத்தன் யார், ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தன் வளர்ந்து கட்டன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் டெல்லியில் தலைமறைவுங்கிறான். ஏதோ இப்போ வக்கீல் கூட பேசிகிட்டு இருக்காங்கிறாங்க. விட்டு வைக்கிறாங்களே இவங்களும் சொல்லணுங்க. வேறு எவன் கூடங்க பேசிகிட்டு இருப்பான் அந்த ஆள்? ஏன் ஆளே இல்லை. 9 நாளாக ஒரு தலைவன் 41 பேர் இருந்தால் கமல்ஹாசன் கூட போயிட்டாருங்க. இன்றைக்கி செத்தவன் வீடு எவ்வளோ பெரிய பாதிப்பு உள்ளாச்சுங்கிறத எல்லாம் தமிழ்நாடே உணர்ந்துருக்குங்க. இந்த தருதலை மாத்திரம் உணரலைங்க. 41 சாவு. இது சரி, அது அதை வச்சு இவர் பாடம் கற்றுக்கணும். இவர் இனிமேலாவது கூட்டணியில் போகணும். ஒரு எருமாடு பேசுது, அப்புறம் எப்படிங்க அவன் நம்ம ஒன்றும் பேசுகிறானா, நமக்காக இந்த பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவன் தைரியமாக